அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். அனுச நட்சத்திரத்தின் தெரிந்தும் தெரியாத ரகசியம். அனுச நட்சத்திரம் புதையல் நட்சத்திரம். காலபுருஷனுடைய 8ஆம் இடத்தில் இருக்கிறது. புதையல் என்பது என்ன சொன்னால் மறைத்து வைக்கப்பட்டது. மறைத்து வைக்கப்பட்டது தான் புதையல். மறைஞ்சிருக்கிறத எடுக்கிறது தான் புதையல். புதையல் கிடைச்சிருச்சு போல அப்படின்னு சொல்லுவாங்க. அற்புதமான நட்சத்திரம். சூரியனுடைய சாபம் பெற்றது. சனியோடைய நட்சத்திரத்தில் அனுச நட்சத்திரத்திற்கு சூரியனுடைய சாபம் பெற்றது. அனுச நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் தகப்பன் என்று சொல்லக்கூடிய அந்த உயிரை கொடுத்தவனுக்கு ஆகாது. அது பெரிய கொடுமை. பார்த்தீங்களா? எந்த பிள்ளை அனுச நட்சத்திரத்தில் பிறக்குதோ அதை பெற்றவனுக்கே ஆகாதுங்கும்போது இந்த உலகத்திலே எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா? ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒன்றை பாதிப்பதற்காகத்தான் பிறப்பிக்கப்படுகிறதே தவிர எந்த நட்சத்திரத்திற்காவது தோஷமே இல்லை என்று 27 நட்சத்திரத்திற்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படவே இல்லை. இறைவன் அதை சொல்லவே இல்லை. ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய அப்பா அப்படின்னு சொல்லி வரும்போது அப்பா டம்மி, அப்பா விசேஷம் இல்லாதமாக இருப்பார், பூர்வீக சொத்து இல்லை, அப்பா கஷ்டப்படுறார், அப்பா இல்லைன்னா இறந்து போயிட்டார். இந்த வேடிங் தான் வரும், இந்த வேடிங் தான் இருக்கும். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் சார் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வர்றாங்க. என்னுடைய கஸ்டமர் தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி தேடி பிடிச்சி திரும்ப யூடியூப்பில் பார்த்துட்டு வர்றாங்க. 2 பிள்ளைகள் சூரியனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரமாக இருக்கு. என்ன செய்வார்? எல்லா குழந்தைகளும் 15 வயதுக்குள்ளே தான். மூத்த குழந்தைக்கே 15 வயசு. அதுக்கடுத்து 3 குழந்தைகள். இப்போ அப்பாவுக்கு 30 லட்ச ரூபா கடன் இருக்கு. 30 லட்ச ரூபா கடன்னா சாதாரணமான விஷயமா? குழந்தைகள் 15 வயசு ஆகிறது. இன்னும் 15 டு 20 காலகட்டத்தில் தான் என்னென்னா படிப்புகளை படிக்க வேண்டும், அதற்கு செலவு பண்ண வேண்டும். அதற்கு டீனேஜ் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஆரம்பித்து விடுகிறது. டீனேஜில் என்னென்ன அந்த சேட்டைகளை எல்லாம் சரி பண்ணணும். அப்போ தகப்பன் இப்போ 30 லட்ச ரூபாய் கடன். என்ன செய்வார்? ஒன்றும் பண்ண முடியாது. அதற்கு சரி பண்ணுறதுக்கு சில சாஸ்திரத்தில் வழி இருக்கிறது. தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகும், ஆனால் தலை தப்பிச்சதே என்று கவலைப்படாமல் இருக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு சில வழிமுறையை சரி பண்ணி கொடுத்து நீட் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. நமக்கு அன்றைக்கி ஒரு நாள் பொழப்புக்கு உண்டான வருமானம் கிடைச்சது. அவ்வளோதான். அப்போ இந்த அனுச நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும், அந்த வீட்டில் பிறந்திருந்தாலும் அவர்கள் பேராசை நாயகன் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய ராகுவிடவுடைய பிடியில் போய் மாட்டிடக்கூடாது. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு ஒரு அனுச நட்சத்திரத்தில் லேடி, அதாவது மாத சம்பளத்திற்கு ஆசைப்பட்டு தனக்கு ஒரு மாத சம்பளம் 15,000 ரூபா கிடைக்கணும். ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் இந்த இடத்துல நிலத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க, இந்த இடத்துல நிலத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மா கேன்வாஸ் பண்ணி ஒரு 25 லட்சம் ரூபாய்கள் அதில் ஒரு கம்பெனியெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த அம்மாவுக்கு ஒரு கமிஷன் உண்டு. கமிஷன் ஒரு மாத சம்பளம். அன்னைக்கு பொழப்புக்கு அந்த அம்மாவுக்கு ஓடிடுச்சு. ஆனால் கம்பெனி என்ன சொல்கிறான்னா பிரச்சனை ஆகிவிட்டது. ஆன பிறகு என்ன சொல்கிறான்னா அனுச நட்சத்திரத்தை எல்லாம் மொயின்னு மொய்க்க ஆரம்பிச்சிட்டான். மொக்க ஆரம்பித்த பிறகு என்ன செய்ய முடியும்? உன்னை நம்பித்தானே நாங்கள் கட்டினோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அது கோர்ட்டில் ஹை கோர்ட்டில் கேஸ் நடக்குது. அவங்க வாங்கின சொத்தை பூரா என்ன சொல்கிறாங்க, விற்று அரசாங்கம் சரி பண்ணி கொடுத்து விடும் என்று சொல்லக்கூடிய ஒரு உத்தரவாதம் கொடுத்ததுனால எல்லோரும் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இன்னும் பணம் சேரல. ஆனால் அந்த பெண் அதில் போய் மாட்டிடுச்சு. அனுச நட்சத்திரம் எதுக்காக ஆசைப்பட்டது? அடுத்தவங்க ஆசை கொண்டு இன்னொருத்தரில் வாங்கி கொடுத்துட்டு இது கிடைச்ச சம்பளமும் இத்தனைக்கான கமிஷனையும் வாங்கிட்டு இன்று வரை நிம்மதி இல்லாமல் இருக்கும். எவனாச்சும் வீட்டுக்கு போய் உங்களை நம்பித்தானே போட்டேன், அப்போ உங்கள் வீட்டை விற்று கொடுங்க அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியத்துக்கு கொண்டு போய். அப்போ சனியோடைய நட்சத்திரமாகிய அனுசத்தில் பிறந்தவர்கள் ராகுவால் கெடுக்கப்படுவார்கள்.
அவன் ஒரே வரியில் சொல்லிட்டான், பேராசைப்படாத. சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தாச்சுன்னா நீ பேராசைப்படாத. பட்டேன்னா உன்னை கொண்டு போய் இந்த நிமிஷம் முக்கி எடுத்து கொன்று விடுவோம். இது ஜோதிட விதி. சூரியன் தகப்பனால் கெடுக்கப்படுவீர்கள். கெடுக்கப்படுவீர்கள் என்பது என்ன சொல்கிறான்னா தகப்பன் உங்களுக்கு செய்கின்ற எந்த காரியமும் உங்களுக்கு வெற்றியை தராது. தகப்பன் செய்கின்ற எந்த காரியமும் உங்களுக்கு வெற்றியை தராது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அது உண்மை. அதே அந்த அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்த ஒரு குழந்தைக்கு 16 வயதில் தாய்மாமன் என்று சொல்லக்கூடிய உறவு 32 வயசுக்காரனை கட்டி வச்சாங்க. எப்படி இருக்கும் லைஃப்? எப்படி இருக்கு லைஃப்? அதனால் அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு தாரம் என்பது சரியாக வாய்க்காது. அது ஆணாக இருந்தாலும் சரிதான், பெண்ணாக இருந்தாலும் சரிதான், தாரம் என்பது நன்றாக வாய்க்காது. அந்த தாரத்தால் ஒரு போராட்டம் இருக்கும். அந்த தாரத்தால் ஒரு போராட்டத்தை அவர்கள் சந்திப்பதற்காகத்தான் அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள். அப்பாவுக்கு ஆகாத நட்சத்திரம், பூர்வீகத்துக்கு ஆகாத நட்சத்திரம். குழந்தைகள் என்ன சொல்கிறான்னா ஆண் இருந்தால் பெண் இருக்காது, பெண் இருந்தால் ஆண் இருக்காது, ஆம்பளை பிள்ளை இருக்காது. சில நேரங்களில் ஆம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா என்ன சொல்கிறான்னா அப்பனை தூக்கி சீக்கிரம் கொண்டுட்டு போயிடும். சுடலையில் போய் குடத்தை உடைச்சிட்டு, எப்பா நீ ஒன்றை நான் அனுப்பிட்டேன், நான் என்ன சொன்னேன்னா குடும்பத்தை பொறுப்பேற்றுக்கிடுறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்டு போகும். அப்போ இந்த அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்காத தோஷத்தை நம்மளுடைய ஸ்டெம் செல்ஸுக்கு நாம் திதி கொடுக்கணும். அந்த ஸ்டெம் செல்ஸுக்கு இவர்கள் திதி கொடுக்காத ஒரு தன்மை என்ன செய்யும் அப்படின்னா வர்க்கத்தை வாழ விடாது. முன்னோர்களுடைய சாபம். எல்லாத்துக்கும் சாப்பாடு கிடைக்குது. நம்ம வீட்டில் வர்க்கத்தில் பிறந்த அத்தனை பேருக்கு என்ன சொன்னாங்கன்னா சாப்பாடும் தண்ணியும் கொடுக்காத ஒரு தோஷம் அப்படின்ட்டான். சாப்பாடும் தண்ணியும் கொடுக்காத ஒரு தோஷம். அப்போ அந்த சாப்பாடும் தண்ணியும் கொடுக்காத தோஷம் இவர்கள் வர்க்கத்தில் என்ன சொன்னான்னா இழிநிலைக்கு தள்ளிவிடும். இவர்களுக்கு பேராசை எதுலையாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை இந்த குறுக்கு வழின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த குறுக்கு வழிக்கு போய் நிறைய என்ன செய்வாங்க, அதில் போட்டால் இப்படி வந்துடும், இதில் போட்டால் இப்படி வந்துடும். நிறைய பேர் என்ன சொன்னால் வெளியே சொல்ல முடியாமல் ரிட்டையர்மெண்ட் ஆன பணத்தை எல்லாம் வட்டிக்கு ஆசைப்பட்டு ஒரு இதில் போட்டு எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, பெரிய ஏமாற்றம். ₹1,00,000 மாதம் 10,000 வட்டி அப்படின்னு சொன்னவுடனே இவனுக்கு அப்படியே என்ன சொன்னான்னா நாம் உத்தியோகம் பார்த்து சம்பாதித்த ஒரு பணத்தை பத்திரமாக வைத்து கொள்வதற்காகத்தான் அரசாங்கத்தில் அந்த ஒரு பென்ஷன் கொடுக்குறான். அதில் இப்போ சமீப காலமாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே ஜாயின் பண்ணவங்களுக்கு பென்ஷன் கிடையாது. பழைய எங்கள் காலத்தில் ஜாயின் பண்ணி இப்போ ஒரு ஸ்டேஜ் எங்கள் காலத்தில் ஜாயின் பண்ணவங்க பூரா 65 பிறந்தவர்கள் ஜாயின் பண்ணவங்களும் இப்போ ரிட்டையர்மெண்ட்டு ஆகி ஓரளவு இருக்காங்க. அதில் என்ன செய்கிறாங்கன்னா இந்த மாதிரி இந்த சனியோடைய நட்சத்திரத்தில் அனுசத்தில் போய் பிறந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா என்னத்தையாவது ஒன்று ஏடாகூடமாக பண்ணி ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்லலான்னா தன்னுடைய குடும்ப சூழ்நிலைக்காகவே விஆர்எஸ் கொடுக்காரு. அப்போ எவ்வளவு முடை இருக்கும். அப்போ அந்த வீட்டில் ஏதோ என்ன சொன்னான்னா அரசு உத்தியோகத்தை 2 வருஷத்திற்கு முன்னாடியே விஆர்எஸ் கொடுத்து அதில் வர்ற பணத்தை குடும்ப சூழ்நிலையை சரி பண்ணுவதற்காக செயல்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது என்று சொன்னால் எல்லோரும் நட்சத்திரத்துடைய சித்தாந்தங்களை தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். அனுசம் நல்ல நட்சத்திரம், ஆனால் எளிமையாக இருக்க வேண்டும். சனியோடைய நட்சத்திரத்தில் பிறந்த அத்தனை பேரும் எளிமையாக இருங்கள். சனியோடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பேராசைப்படாதீர்கள். சனியை மாதிரி ரொம்ப சிம்பிளாக அழகாக உங்களுக்கு இயற்கை என்ன முக அமைப்பு கொடுத்ததோ, இயற்கை என்ன கலர் கொடுத்ததோ அதெல்லாம் மாற்றாமல் நல்லா நீட்டாக இயற்கையோடு கலந்த குளியல், இயற்கையோடு கலந்த சாப்பாடு. சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஒரு நேரம்னாலும் பழைய சோறு சாப்பிடுங்க. ஏன்னா அந்த ஐயாவுக்கு அதான் பிடிக்கும். நேற்று போட்ட சப்பாத்தி இன்றைக்கி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். நல்லா அன்னைக்கு முழுவதும் நிம்மதியாக இருப்பீங்க. பழையது சனிக்கு விருப்பம். இதை ஒருத்தன் கமெண்ட் அடிக்கான், ஐயோ பழைய இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் பொய்யா, அறிவேட்ட முட்டா பையலை, பழைய கஞ்சி சனிடா.
பழைய கஞ்சி சனி. உனக்கு புரியலைங்கிறதுக்காக ஜோதிடம் எப்படிடா தப்பாகும்? பழைய கஞ்சி என்ன சொல்கிறானே, எவன் ஒருவனுக்கு ஜாதகத்தில் சனி சரியில்லையோ அவன் ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஆறிப்போன காலையில் பண்ணதை சாயந்தரம் உட்காந்து என்ன சொல்கிறேன், நிதானமாக என்ன சொல்கிறேன்னா சாப்பிடுங்க, உங்களுக்கு அந்த தோஷம் போய்கிட்டே இருக்கேன்னு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர், சனியாருடைய நட்சத்திரத்தில் இந்த அனுசத்தில் போய் பிறந்தவர்கள் வருடம் ஒரு முறை சிவசூரிய பெருமான் வழிபாடு பண்ணணும். கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கிற சூரியனார் கோயில் போயிட்டு வரணும். அங்கே சூரியனார் கோவிலில் சூரியனை போய் கும்பிடக்கூடாது, சிவசூரிய பெருமான் என்பவரை கும்பிட்டுத்தான் சூரியனே தன்னுடைய தோஷத்தை போக்கிக் கொண்டான். இவங்க கடைசியில் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, எவன் ஒருவன் தோஷத்தை நவகிரகங்கள் அத்தனை பேரும் குற்றம் பண்ணியவர். சூரியனா, சந்திரனா, செவ்வாயபதி எல்லாமே, கேது முதல் கொண்டு எல்லாருமே அவர்களுக்கு இப்போ எல்லாமே ஒரு ஸ்தலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. சூரியனார் கோயில், திங்களூர், வைத்தீஸ்வரன் கோயில், இதெல்லாம் எப்படி உருவானது என்று சொன்னால், இந்த நவகிரகங்கள் அங்கே அங்கே இருக்கின்ற தெய்வத்திடம் வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்ற இடம்தான் இப்போ இருக்கிற நவகிரக கோவில்கள். நம்ம என்ன செய்கிறோம், புதனா திருவெண்காடு போய் அங்கே அவரே போய் கும்பிடுதோம். அவருக்கு சாப விமோச்சனம் கொடுத்தவர் ஒருத்தர் இருப்பார், அவரை தான் கும்பிடணும். இங்கே என்ன சொன்னாங்க, திருநள்ளாறு போகிறேன்னு என்ன தர்ப்பணி என்ன சொன்னான்னு சனியை போய் கும்பிட்டுட்டு இருப்பான். அப்போ நம்ம என்ன சொல்கிறான்னா, அவர்கள் தங்களுடைய கர்மாவை போக்கிக் கொள்வதற்காக அந்தந்த ஸ்தலங்களில் போய் அவர்கள் தன்னுடைய கர்மாவை நீக்கி அந்த இடத்துல உட்காந்துட்டாங்க. இவ்வளோதாங்க நடந்தது. அதனால் நீங்கள் எந்த இடத்திற்கு நீங்கள் போனாலும் அங்கே அந்த ஸ்தலத்தோடைய வரலாறை நீங்கள் கேட்டுக்கிடணும். அப்போ வரலாறை கேட்டுக்கிட்டு எல்லா கிரகமுமே தனக்கென்று ஒதுக்கப்பட்ட அந்த ஊர்களில் சாப விமோச்சனம் பெற்றது தான் அந்த இடங்கள். அங்கே இருக்கிற அந்த மூலவரை தயவு செய்து கும்பிடுங்க. அப்போ தான் இவங்க என்ன செய்வாங்க, நானே பாதிக்கப்பட்டு தாண்டா இவனை கும்பிட்டேன், திரும்ப என்ன நீ கும்பிட்றேன்ட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் பாதிக்கப்பட்டவன் என்னை கேட்டால் என்ன சொன்ன என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நான் பாதிக்கப்பட்டதை நிவர்த்தி பண்ணக்கூடியவர் அந்த அங்கேயே தான் இருக்கார். அவரை போய் இவங்க யாருமே கும்பிடலை. இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பின்னாடி படித்து பாருங்கள். ஏன்னா 3700 வீடியோ ஆச்சு, எல்லாம் தேட முடியாது, பார்த்துடுங்க. அதனால் வருடம் ஒரு முறை சிவசூரிய பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 தார தோஷங்கள் வராது. உங்கள் அப்பா உங்கள் தாத்தன் பூட்டன் வழிகளில் என்ன சொல்லணும்னா இருதார தோஷங்கள் கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அப்போ அந்த கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது, இந்த அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்து சூரியனுடைய தோஷம் என்று ஒன்று வந்துவிட்டது காரணத்தினால பொருளாதாரத்தில் ஒரு நலிவு இருக்கணும். சரி, பொருளாதாரத்தில் எனக்கு நலிவு இல்லை அப்படின்னா உறவின் மூலம் இளைய சகோதரம் சார்ந்த விஷயத்திலும் உங்களுடைய 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புகழ் கீர்த்தி ஸ்தானத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கணும். அல்லது 6ஆம் பாவம், அல்லது என்ன சொல்லனா ரோகம் சார்ந்த விஷயத்தில், கடன் பிணி சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை இருக்கணும். இல்லைன்னா திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். அதாவது உடல் சார்ந்த விஷயத்தில் ஐ ஆம் பெர்ஃபெக்ட், நோ ப்ராப்ளம், எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, கணவர் சார்ந்த விஷயத்தில் அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டு. அல்லது என்ன சொல்கிறான்னா, அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னா, தொழில் சார்ந்த ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். நல்ல வேலை கிடைக்காது. அதுக்கு மேலே நல்ல வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா உபயகலத்தரம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடைய ஏதாவது ஒரு விஷயத்திற்குள்
ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். உபயகலத்திரம் என்பது 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடம் என்பது என்ன சொன்னால் உபயகலத்திரம் என்று சொல்லக்கூடிய கூடுதல் நட்பு. ஒரு டயர் இருக்குது, இன்னொரு டயர் ஸ்டெப்னி டயர் வாழ்க்கையில் இணைவதற்குண்டான ஒரு வாழ்க்கை முறையை அது உருவாக்கிவிடும். அதில் கவனமாக இருக்கணும். அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம்னா என்ன சொன்னேன்னா, கடைசி வரைக்கும் என்ன சொல்கிறான்னா இந்த சனியானவர் என்ன சொல்கிறான்னா என்ன செய்வார், அப்படியே போய் என்ன சொன்னான்னா அதில் மெல்ட் ஆகி அதிலிருந்து மீள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துவிடும். இதெல்லாம் அனுபவத்தில் கண்கூடாக பார்க்கப்பட்டது. 2வது ராகு. ராகு என்ன செய்வான், எப்பயுமே ராகு இச்சையை தூண்டிவிட்டு என்ன சொன்னான்னா தான் அனுபவிச்சுட்டு கொட்டையை தூக்கி வெளியே போட்டுருவான். அதனால் ராகு பகவானிடம் கவனமாக இருக்கணும். அப்போ ராகு பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகத்திடம் கவனமாக இருக்கணும். அப்போ ராகு பகவானை சீர் செய்யக்கூடிய சக்தி அனுச நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் வருடம் ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்லலான்னா இங்கே இந்த திருநாகேஸ்வரம் போய் வருவது உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற பாதகத்தை சமன்படுத்தக்கூடிய சக்தி இருக்கிறது. சூரியனார் கோவில் உங்களுடைய கணவரையும் மனைவியையும் தக்க வைத்துக் கொள்வதிலும் குழந்தைகளில் எதுவும் பாதிப்பு வராமல் இன்டர்கேஸ்ட் மேரேஜ், குழந்தைகளால் ஒரு பெரிய சீரழிவு வருவதற்குண்டான ஒரு சாத்தியக்கூறுகளையும் இது கொடுக்கும். கொஞ்சம் நுணுக்கமாக எடுத்தோம்னா ஜோதிட கட்டத்துக்குள்ளே தான் இதெல்லாம் இருக்குது. இது எங்கேருந்து தேடி பிடிச்செல்லாம் பேசலை. அப்போ அந்த நட்சத்திரம் நின்ற இடத்திலிருந்து சூரியனுடைய தோஷம் தானே. 2ஆம் இடத்துல உத்திராட நட்சத்திரம் ஒரு பாதம் இருக்குது. அதுக்கடுத்து என்ன சொன்னேன்னா விருச்சிகத்திலிருந்து என்ன சொன்னேன்னா 3ஆம் இடத்துல என்ன சொன்னால் 3 பாதம் இருக்குது. அதற்கடுத்து விருச்சிகத்திலிருந்து 6ஆம் இடத்துல ஒரு பாதம் இருக்குது சூரியனுடைய நட்சத்திரம். அதுக்கடுத்து 7ஆம் இடத்துல 3 பாதம் இருக்குது. அதற்கடுத்து என்ன சொன்னான்னா 10ஆம் பாவத்தில் ஒரு பாதமும் 11ஆம் பாவத்திலே 3 பாதமும் இருக்குது. அப்போ 1ஆம் பாதத்தில் மாட்டவில்லை என்று சொன்னால் அதுக்கடுத்த கட்டத்தில் மாட்டிடும். 6ஆம் பாவத்தில் அந்த 6ஆம் பாவத்தில் மாட்டலைன்னா 7ஆம் பாவத்தில் மாட்டி விட்டுரும். 10ஆம் பாவத்தில் பாதிப்படையவில்லை என்று சொன்னால் 11ஆம் பாவத்தில் நச்சுன்னு மாட்டி விட்டுரும். கவனமாக இருங்கள். இதெல்லாம் ஜோதிடத்துடைய உண்மை ரகசியம். யாராலையும் மாற்றிக்கிட முடியாது. அதற்கு சிவசூரிய பெருமானையும் ராகு பகவான் திருநாகேஸ்வரம் போயிட்டு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். காலையில் எழுந்தோடனே சூரிய நமஸ்காரம் பண்ணிடணும். பண்ணிட்டீங்கன்னா மாதத்தில் 2 முறை வளர்வரை ஞாயிற்றுக்கிழமை தேய்வரை ஞாயிற்றுக்கிழமை சிவனுக்கு தேனாபிஷேகம் பண்ணி வில்வ மாலை போடணும். நவகிரகத்தில் இருக்கின்ற ராகுவுக்கு அல்லது தனியாக 2 சர்ப்பங்கள் இணைந்த ராகுவுக்கு நீங்கள் என்ன சொல்லலாம்னா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற ராகு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த கிழமையில் போய் கொஞ்சம் மஞ்சப்பொடியை மேலே போட்டு அதில் 1 ரூபா காயின்ஸை வச்சு கீழே ஒரு சூடம் பொருத்தி விட்டுவாங்க. கண்டிப்பாக சீரும் சிறப்புமாக இருப்பீர்கள் என்று கூறி அனுசம் பொக்கிசம். அனுசத்தில் ஒரு கிரகம் இருந்துவிட்டால் அவன் புதையல் யோகத்தை அடைவான் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. கண்டிப்பாக கிடைக்கும், கிடைக்காமலாம் போகாது. ஆனால் நம்ம அதுக்கு தக்கன இன்புட் கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு ராகுவோடைய தோஷம் இருக்கிறதுனால கொடுத்துருவோம். கொடுத்துட்டு என்ன சொன்னால் ஒரு ஆப்பு வச்சுருவோம். ஆமாம், ஏன்னா எனக்கு அனுசத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதுனால சொன்னேன். எல்லா யோகத்தையும் கொடுத்தான். எல்லா யோகத்தையும் கொடுத்துட்டு என்ன சொல்கிறேன்னா இந்த உயிரை தக்க வைப்பதற்கு உணவை அளவோடு சாப்பிட வைத்து விட்டான். என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அனுச நட்சத்திரத்தோடைய சரித்திரம் இதுதான். பரிச்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிபாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சோமே சொல்க சோமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளம். வணக்கம் வணக்கம்.